Ashwin Sweets and Snacks products ஐ நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. எங்க தலைவர் இல்ல, அதே எங்க தலைவர் இங்க பக்கத்துல இருந்தாருன்னா நான் கண்டிப்பா பேசவே மாட்டேனே. அவையில் இருக்கிற உறுப்பினரே கேட்டறியாத அந்த செய்திகள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சொல்ல விடுங்க. தமிழ்நாடு சட்டசபையில் இருந்து முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு சென்றதும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் எனது தலைவர் சென்றதால் தான் இவ்வளவு பேசுகிறேன் என பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிவித்தார். எங்க தலைவர் இல்ல, அதே எங்க தலைவர் இங்க பக்கத்துல இருந்தாருன்னா நான் கண்டிப்பா பேசவே மாட்டேனே. ஒரே ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு நான் அடுத்த உரைக்கு நான் போயிடுவேன். உண்மையாதான் சொல்றேன். இல்லை, மாண்புமிகு அமைச்சர் சொல்ற உருக்கமான அந்த வரலாற்று செய்திகள்லாம் பலர் நாம் அவையில் இருக்கிற உறுப்பினரே கேட்டறியாத அந்த செய்திகள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சொல்ல விடுங்க. முதலமைச்சர் விஜயை வைத்து படம் இயக்கிய ஒரு பிரபல இயக்குனர் ஒரு தொகுதியில் தனக்கு சீட் வேண்டும் என கேட்டிருந்தார். அடுத்த நாள் மீண்டும் வந்து அந்த தொகுதியின் பெயரை சொல்லி 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் கோபித்துக் கொள்ளாதே நண்பா, அந்த தொகுதியில் என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டுகளாக உழைத்து வருகிறார், அவரை விட்டுவிட்டு உனக்கு தர முடியாது என சொன்னதாக என் ஆனந்த் தெரிவித்தார். அப்போது சட்டசபையில் அமர்ந்திருந்த வேளாண் அமைச்சர் வினோத் தன்னுடைய அருகில் அமர்ந்திருந்த அமைச்சர் விக்னேஷை கை காட்டினார். இதனால் அந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் விக்னேஷ் தான் என்ற முடிவுக்கு பலரும் வந்தனர். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை வந்து கேட்கும்போது கேட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி வந்து எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் அந்த இயக்குனர் யார் என நெட்டிசன்கள் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். அமைச்சர் விக்னேஷ் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். விஜயை வைத்து மாஸ்டர், லியோ திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் லோகேஷ் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியை சேர்ந்தவர் என்பதை நெட்டிசன்கள் விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொண்டனர். அதே நேரம் இயக்குனர் நெல்சன் ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2வில் பிஸியாகி விட்டார். இயக்குனர் வினோத் தான் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அப்போதே வந்திருப்பேனே, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது என ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் கடும் ட்ரோலில் சிக்கினார். அதன் பிறகு படம் இயக்காமல் நடிப்புக்கு தாவினார். மேலும் ஜனநாயகம் திரைப்படத்தில் கெஸ்ட் ரோலிலும் நடித்திருந்தார். பழைய நேர்காணல் ஒன்றில் பேசிய லோகேஷ் கனகராஜ் தான் 10 திரைப்படங்களை இயக்கி முடித்த பிறகு சினிமாவிற்கு குட் பை சொல்லிவிடுவேன் என்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவற்றையெல்லாம் இணைத்து பார்த்த நெட்டிசன்கள் ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் முதலமைச்சர் விஜயிடம் எம்எல்ஏ சீட் கேட்டிருப்பாரோ என யூகித்து வருகிறார்கள். Ashwin Sweets and Snacks products ஐ நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.